திருவள்ளூர் மாவட்டம் இலப்பந்தோப்பு பகுதியில் 8 திருநங்கைகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அரசு அளித்த நிலத்தை அளந்து தரக்கோரி திருநங்கைகள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அனைத்து அதிகாரிகளிடமும் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படாததால் தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள தங்களுக்கு உடனடியாக வீடு கட்டுவதற்கு ஏதுவாக நிலம் வழங்க கோரி திருநங்கைகள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். போலி விளம்பர திமுக அரசு 2021ஆம் ஆண்டு நிலம் வழங்கியது போல் காட்டிவிட்டு தங்களை தற்போது தவிக்க விடப்படுவதாகவும் திருநங்கைகள் விரக்தியுடன் குற்றம் சாட்டினர். அந்த கல் நட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதோட 3வது கலெக்டர் இருக்கிறாங்க. 2 கலெக்டர் என்ன சொன்னாங்க, இதுக்கு மேலே இருந்தாங்க நாங்கள் கல் போட்டு தரோமா, உங்களுக்கு எல்லாம் வீடு நாங்கள் கவர்மெண்ட்டில் வீடு அலர்ட் ஆகிருக்குது, உங்களுக்கு நான் கட்டித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது ஊர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சார் என்ன சொல்கிறாருன்னா, கலெக்டர் உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க, இந்த ஏரியாவில் உங்களுக்கு வேறு இடம் கொடுக்கக்கூடாது, யார் கொடுத்தா, இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அது தவறு, உங்களுக்கு வேறு இடம் என்ன பார்த்து தரேன் அப்படின்னு மூஞ்சி வச்சு மாதிரி பேசி அனுப்புகிறாங்க. இதோட நாங்கள் 8வது வாட்டி வரோம் சார். வந்து போயிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு நல்ல முடிவும் இல்லை. வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், வாடகை கொடுக்க முடியல. சேலம் 9ஆம் பாலி அருகே புதிய டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். ராமசாமி நகர் பகுதியில் ஏற்கனவே டாஸ்மாக் கடை உள்ள நிலையில் புதிதாக மேலும் ஒரு டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். டாஸ்மாக் கடையால் இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் இதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சாலையில் செல்ல அச்சப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் ஆட்சிக்கு வந்தவுடன் முழு மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்ற விடியாத திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி என்னானது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். கோட்டர் கடை இருக்குதுங்க, அதனாலேயே எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ அது இல்லாமல் மறுபடியும் கோட்டர் கடை கொண்டுட்டு வரேன்னு சொல்றாங்க. இப்போ கோட்டர் கடை வந்துச்சிங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை வரும். நாங்கள் அந்த வழியில தான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோங்க. அது இல்லாமல் ஏற்கனவே அங்கே எங்கேயோ இருக்கிறத குடிச்சிட்டு வந்தது அந்த வழியில தான் நிற்கிறாங்க. அந்த வரப்போகிற பொம்பளைங்களை ரவுடி பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, போதையில் மடுக்கிறாங்க. இப்போ அது இல்லாமல் அதே இடத்துல எங்கள் கோயில் இருக்கிற இடத்துலையே கோட்டர் கடை கொண்டுட்டு வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரவுடி பண்ணுறாங்க. நாங்களாம் பொம்பளைங்களாம் சேர்ந்து போனாலும் நாங்கள் அப்படி தான் ஒப்பனை பேசுகிறாங்க. இது என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியலைங்க. இந்த கோட்டர் கடை எங்கள் பக்கம் எங்கள் ஏரியாக்குள்ளார வரக்கூடாது, எங்கள் எல்லையில் வரக்கூடாது கோட்டர் கடைங்க. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் குப்பைகளுக்கு தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே ரோடு பகுதியில் மலை போல் குவிக்கப்பட்டு இருந்த குப்பைகளுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததில் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் சாலை ஓரங்களில் குவிக்கப்பட்டுள்ள குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளத்தால் சாலை விபத்துக்கள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊமங்கலம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் நெடுஞ்சாலை பள்ளத்தால் விபத்தில் சிக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பள்ளம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. ஓமன் நாட்டிற்கு சென்று சிக்கித் தவிக்கும் கணவரை உடனடியாக மீட்டுத் தரக்கோரி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவரின் மனைவி மனு அளித்தார். முத்துமணியன் என்பவர் 2.5 லட்சம் ரூபாய் கட்டி ஓமனுக்கு விமான நிலைய பணிக்காக சென்றுள்ளார். இந்நிலையில் அவரை ஏமாற்றி வேறு இடத்தில் கழிவறை கழுவும் பணி அளிக்கப்பட்டுள்ளது. சொந்த ஊருக்கு வர முத்துமணியன் முயற்சித்த போது அவரது உரிமையாளர் மீண்டும் 2.5 லட்சத்தை கேட்டதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து முத்துமணியன் அளித்த தகவலின் பேரில் அவரது குடும்பத்தினர் நடவடிக்கை கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திமுக ஆட்சியின் திறனற்ற தன்மையால் மோசடியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அம்பலமாகியுள்ளது. இங்கே 30,000 சம்பளம் சொல்லி ஏர்போர்ட்டில் வேலைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு வேலையாக இருக்குது. சம்பளமும் 13,000 சம்பளம், 30,000 சொன்ன இடத்துல 13,000 சம்பளமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஏமாற்றி அப்போட பல பேர் போயிருக்காங்கல்ல, அவங்க அந்த ஏஜென்ட் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட மிகப்பெரிய கோரிக்கை. அதுவும் இல்லாமல் முக்கியமாக எங்கள் அப்பா எப்படியாவது மீட்டு தரணும் அப்படிங்கிறது நான் கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுக்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சாலையோர பள்ளத்தில் ஆம்னி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் வெளிநாட்டைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 14 பேர் காயமடைந்தனர். கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரில் இருந்து 20 பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொடைக்கானல் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து கோட்டையூர் அருகே முன்னால் சென்ற காரின் மீது மோதாமல் இருக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் இஸ்ரேல் நாட்டு பெண்கள் உட்பட 14 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே அமைக்கப்பட்ட சில நாட்களிலேயே சாய்ந்த மின் கம்பங்கள் விடியாத அரசின் அவலத்திற்கு சாட்சியாகியுள்ளது.
டி புத்தூரிலிருந்து கொத்தங்குடி செல்லும் சாலையோரமாக சில தினங்களுக்கு முன் புதிய மின் கம்பம் அமைக்கப்பட்டது. அதில் உயரழுத்த மின் கம்பிகள் செல்லும் நிலையில் அந்த மின் கம்பம் மிகவும் ஆபத்தான முறையில் சாய்ந்துள்ளதால் எப்போது என்ன நிகழுமோ என மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் இதேபோல் பல மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் தீய சக்தி மின்வாரியத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் சாடுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை பகுதியில் கடற்கரை பாதுகாப்பு சட்டங்களை முற்றிலும் மீறி நில விற்பனை நடைபெறுவதாக அக்கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அரசு விதிகளின்படி கடற்கரையில் இருந்து 500 மீட்டர் வரையிலான பகுதியில் கட்டடப் பணிகளும் பத்திரப்பதிவும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை திமுக அரசு காற்றில் பறக்கவிட்டுள்ளதாக மீனவர்கள் சாடுகின்றனர். மேலும் தாங்கள் கடலுக்கு செல்லும் பாதையை மறித்து சுவர் எழுப்பப்பட்டு முகமது காசிம் அப்பா தர்கா அருகே கடலில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் நில விற்பனை நடைபெறுவதாகவும் இதனை அதிகாரிகள் தடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். பல காலமாக பல வருடங்களாக கடற்கரைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அனைத்து சமுதாயத்துக்காரங்களும் அதில் கடற்கரைக்கு போகணும் வரணும் மீன்பிடி தொழில் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. இப்போ அந்த தோட்டத்தை ஒரு சில பேர் தனியாரில் கொஞ்சம் யாரோ மொத்தம் வாங்கி அதை பிளாட்டாக பிரிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏற்பாடு பண்ணது இப்போ நம்ம கடற்கரைக்கு யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியா அதில் நிரந்தரமாக பில்டிங் காங்கிரீட் போட்டு அந்த பாதையை அடைச்சிட்டாங்க.